சாயிரம். எப்பொழுதுமே கடந்து போனவைகளை நினைத்து நினைத்து கவலையே பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போயிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, தாண்டி போய்விடாதே. இதை கவனமோடு கீழ். உனக்காகவே நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்வு மாறும், உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். மாறும் தருவாயில் நிச்சயமாக இதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். ஆம் என் குழந்தா, நீ ஆசைப்பட்ட வாழ்வு ஆரம்பமாகும் தருவாயில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய காயங்களில் உனக்கு கிடைத்த தழும்புகள் உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள். அந்த காயங்களையும் வலிகளையும் கடந்து வந்ததை எண்ணி பெருமைப்படுவதற்காகத்தான் அந்த காயங்களும் வலிகளும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. காயப்பட்டு விட்டதே, போராட்டமான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, வலிகளும் வேதனையுமாக இருக்கிறதே என்று எப்பொழுதும் வருத்தமே படாதே. அதே போல நடந்து முடிந்தவைகளை பற்றி நினைத்து கவலை கொண்டே இருக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தையே அப்படி நீ இருந்துவிட்டால் அது இருளாக்கிவிடும். யாரை பார்த்து வாழ்ந்தாலும் மாறிவிடாது உன்னுடைய வாழ்க்கை. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வு மாறியே விடாது. மற்றவர்களையே நீ பார்த்து கொண்டிருந்தால், உன்னையே நீ மாற்றிக்கொள்ளாதவரை வாழ்வு எதற்காகவும் மாறாது. சில பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் பிரியமே. நீ ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகளும் உன்னை விட்டு ஒதுங்கிவிடும். வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் தன்னம்பிக்கையை தவிர, அந்த நம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் உன்னை தாங்கி பிடிப்பதே கிடையாது. வாழ்க்கையில் மாற்றி யோசனை செய்தால் இங்கு மாற்றங்கள் என்று எதுவுமே வருவதே இல்லை. கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். இருக்கும் போதே அனுபவித்து கொள்ள கற்றுக்கொள். நினைத்தவுடன் அனைத்தையும் செய்து முடிக்க கற்றுக்கொள். எந்த இடத்திலும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை நீயே இழந்து விடாதே என் பிரியமே. ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதை அனுபவித்து வாழலாமே. என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து போகாதே, சோர்ந்து விடாதே. ஆம் என் குழந்தையே, தேவையில்லாத எதிர்ப்பும் தேவையான விமர்சனமும் தான் உன்னுடைய வெற்றியை நோக்கி உன்னை ஓட வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எனவே எதிர்ப்புகள் தேவையில்லைதான், ஆனால் விமர்சனம் தேவையான ஒன்றுதான். பாதங்கள், உன்னுடைய பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும் பொழுது பாதைகள் ஒன்றும் மறுப்பு சொல்ல போவதே இல்லை. பாதைகள் மறுப்பு சொல்ல போவதே இல்லை. நீ வெற்றி அடையும் வரை உன்னுடைய பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே. தடையாக நீ இருந்து விடாதே. அதே போல பிரச்சனைகளைக் கண்டு பயந்தும் விடாதே. உன்னுடைய பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால், பிரச்சனை உன்னை சூழ்கிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. ஆம் என் குழந்தையே, பிரச்சனைகள் வருகிறது என்றால் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். மற்றவர்களின் வெற்றியை கண்டு எப்பொழுதும் பொறாமையே படாதே. அந்த வெற்றியை அடைவதற்காக அவர்கள் கொடுத்த உழைப்பு, பெற்ற வலிகள், வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால், அதை அறிந்து கொண்டால், யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணம் தோன்றவே தோன்றாது. எதற்காகவும் வருத்தமே படாதே. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டு, சென்றதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டு இருக்கும் வாழ்க்கையையும் வீணடிப்பதற்கு அல்ல உனக்கு கிடைத்திருக்கும் அந்த வாழ்வு. எனவே கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்.
தவறி விழுந்த விதையே முளைக்கும் பொழுது தடுமாறி விழுந்த உன்னுடைய வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமலா போய்விடப் போகிறது? நிச்சயமாக சிறப்படையும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்து விட்டால் போதும், எல்லாமே உனக்கு சாதகமாகவே இருக்கும். எனவே நம்பிக்கையோடு எழுந்திரு. உன்னுடைய வெற்றி, உன்னை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாருமே இல்லை என்ற எண்ணத்தோடு இரு. அனைத்துமே உனக்கு வசமாகும். நீ நினைப்பது எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் மாற்ற கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும், நன்மையாகவே இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ நீ சிரித்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். புன்னகை மாறாமல் இருக்க கற்றுக்கொள். உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்களெல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உன்னுடைய சிரிப்பால் கவலை கொள்ளட்டும். யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதே என் பிரியமே. நீ எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடம் காட்ட வேண்டும் என்று நினைக்கவும் நினைக்காதே. உன்னை பற்றிய எல்லாவற்றையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நினைக்காதே. நீ காப்பாற்றும் உன்னுடைய ரகசியங்கள்தான் உன்னை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை. நேரத்திற்கு ஏற்றாற்போல திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு என்பதை புரிந்து கொள். இவ்வளவுதான் வாழ்வு என்று ஒரு வட்டத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்வை முடக்கி விடாதே. தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை. தோல்விகை கண்டு எப்பொழுதும் துவண்டு விடாமல் இரு. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. இந்த உலகின் வரலாற்றில் உனக்கும் நிச்சயமாக ஒரு இடம் உண்டு என்று நம்பிக்கையோடு செயல்படு. நீ யார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய கனவுகளை துரத்தி கொண்டே இரு என் பிரியமே. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்துமே வசப்படும். நீ நினைப்பது எல்லாமே நடக்கும். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். உன்னை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலையே படாதே என் பிரியமே. கவலையே கொள்ளாதே. எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. எப்பொழுதும் எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் எட்டிவிட முடியும். ஆம் என் பிரியமே, மிக சுலபமாக உன்னால் எட்டிவிட முடியும். யாராவது வந்து உன்னை உயரத்தில் வைப்பார்கள் என்று எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்காதே. நீ தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள். யாருக்கும் எதற்காகவும் காத்திருக்காதே. உனக்கான பாதையை நீயே உருவாக்க கற்றுக்கொள். வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக எப்பொழுதும் கலங்கி விடாதே என் பிரியமே. கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடிவுகள் தயங்காமல் எடுக்கும் பொழுது அந்த எடுக்கும் திறன் உன்னிடம் இருந்துவிட்டால் போதும். முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். வாய்ப்புகள் வரும் என்று வாசற்படியை பார்த்து கொண்டே இருக்காமல் வரும் வாய்ப்பை உனக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள பயன்படுத்திக்கொள். வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவர்களுக்குத்தான் வெற்றி அவர்களிடமே நிரந்தரமாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ள முடியும் அப்படி இருப்பவர்களால் தான். நீ ஆசைப்பட்டதையே உனக்கு நான் வரமாக கொடுக்கப் போகிறேன். இன்னும் சற்று நேரமே உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உன்னுடைய குடும்பமெல்லாம் முன்னேற்றம் அடைந்து உன் வாழ்வில் பல அதிசயத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்து
சந்தோஷமாக நிம்மதியான வாழ்வை பெறப்போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரமே உன் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையை விட்டே தீரப்போகிறது. சாயிநாதரே, நீங்கள் சொல்வது போல என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றங்கள் நிகழும்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து நான் எப்பொழுது நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று என்னிடம் கேட்பதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து நான் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய எண்ணத்தை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நடக்குமா நடக்காதா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா கிடைக்காதா சாயிநாதரே என்று கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே, கிடைக்கும் என்று நம்பு. முடியுமா முடியாதா சாயிநாதரே என்று ஏக்கத்தோடு என் கண்களை பார்க்காதே, முடியும் என்று நம்பு. உன் நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் கொடுக்கும், கொடுத்தே தீரும். உன்னுடைய நேர்மையான சுயநலமே இல்லாத பிரார்த்தனைக்காக உனக்காக அனைத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன். அதனால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உன் வாழ்விலிருந்தே தீரப்போகிறது. நம்பிக்கைதான் சாஸ்வதம். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்க்கையாகி விடுகிறது. உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானது அனைத்தையும் வழங்கி உனக்கான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். வரமாக நீ ஆசைப்பட்டதையே உனக்கு வரமாக கொடுக்கப் போகிறேன். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே விலகப் போகிறது. ஆம் என் குழந்தையே, இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்த்தாயோ, வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ, எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதில் பயத்தையோ குழப்பத்தையோ பதிய வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருப்பதை முதலில் நிறுத்திவிடு. உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே ஒழியப் போகிறது. நான் உன்னை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டே இருக்காதே. அப்படி என்னதான் நடந்துவிட்டது உன் வாழ்வில்? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்காதே. கவலைகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுதானே. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தும் கடந்து வந்து விட்டாய். நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதனால்தான் நான் உன் தகப்பனாக உன்னை கண்டித்து உன்னை வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க நான் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் இருப்பதற்கு என்னதான் பயன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய், வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க
தந்திரத்தையும் மந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன்னை விட்டு உன் வாழ்வை விட்டே விலகப் போகிறது. நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. சந்தோஷமாக இரு, சந்தோஷமாகவே இரு. சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெறப்போகிறாய். இதுவேதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான காலம். நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்வில் நடைபெறப் போகும் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உன் சாயப்பா நானே பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். தைரியமாக இரு, அகங்காரத்தோடு இருக்காதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அழகான மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அடர் வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து கொண்டு ஞானியான துறவி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததினால்தான் யாரையுமே காண விரும்பாமல், யாரையுமே சந்திக்க பிடிக்காமல் சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார் அந்த துறவி. ஆனாலும் அவரின் தவ வலிமையால் அவரின் புகழ் எப்படியோ மக்கள் எல்லாரிடமும் பரவியது. அவரின் பெயரே வனத்துறவி அப்படின்னு ஆனது. அந்த வனத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊரில் வசித்து வந்தான் ஒரு இளைஞன். இறை சிந்தனை மிகுந்து துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான் அந்த இளைஞன். வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன்னுடைய குருவாக ஏற்க விருப்பமும் கொண்டான் அந்த இளைஞன். வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான். அவர் பாராமுகம் காட்டினாலும், அந்த இளைஞனை பார்ப்பதே அவர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான் அந்த இளைஞன். இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால் ஏற்றுக்க முடியவே இல்லை. எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை, அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தான் அந்த இளைஞன். அதற்கான நாளும் நெருங்கியது. ஒரு முறை துறவிக்கு
ஈசனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் பிறந்து அதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி ஒரு ஊர் பக்கமாக போய் ஈசனை வணங்கலாம் அப்படின்னு புறப்பட்டாங்க. வழியில் பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி அதை தான் உணவாகவே அருந்தி கொண்டிருந்தாங்க. அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் அந்த துறவி. அதை கண்டு இளைஞன் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு இடத்தில் 2 பாதைகள் பிரிந்தது. எந்த திசையில் செல்லலாம் அப்படிங்கிற இருவருக்குமே தெரியவில்லை. 2 பேத்துக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்து 2 பேருமே சென்றாங்க. ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது. வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் பசி, களைப்பு, சோர்வு எல்லாமே ஏற்பட்டது. உணவருந்த ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு 2 பேருமே ஏக்கத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தாங்க. ரொம்பவே களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி 2 பேருமே உட்கார்ந்தாங்க. அப்போ அங்கு விலங்குகளை வேட்டையாட வந்த ஒரு வேடன் இருவரையும் பார்த்து, இந்த அடர்ந்த காட்டில் எப்படி நீங்க சிக்கினீங்க அப்படின்னு கேட்டான் அந்த வேடன். விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்து சென்றான். இளைஞன் ரொம்பவே உற்சாகமா போனான். ஆனா துறவி வேண்டா வெறுப்பாகத்தான் உடன் சென்றார். ஏனென்றால் வேடன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது துறவிக்கு நல்லாவே தெரியும். பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாங்க. நன்றி உணர்வோடு அந்த இளைஞன் அந்த உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க, துறவி மட்டும் வேறு வழியே இல்லாமல் வேண்டா வெறுப்பாக அந்த உணவை உண்டார். பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான். செல்லும் வழியில, என்ன இளைஞனே, உன்னுடைய பசி தீர்ந்ததா அப்படின்னு கேட்டார் குரு. உடனே அந்த இளைஞன், குருவே, அற்புதமான ருசியோடு அருமையான வெல்லம் போன்ற உணவு அப்படின்னு பதிலளித்தான் அந்த இளைஞன் தன் குருவை பார்த்து. உடனே குரு, பசியில உனக்கு ருசி கூட தெரியல, வேட்டையாடிய உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ நல்லாவே இல்லை, துர்நாற்றம், முகம் சுளித்தபடி இருந்துச்சு அந்த உணவு, அதை போய் வெல்லம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு துறவி கேட்டாரு. பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் அந்த இளைஞன். துறவி மீண்டும் பேச துவங்கினார். சரி, நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று, அது வெல்லமாக வருகிறதா, வேறு ஏதாவது வாரி வருகிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. குருவின் கட்டளையை மீறாத சீடனாய் அந்த இளைஞன் மூச்சையெல்லாம் இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான். அப்போ துறவி அதிர்ந்தே போனார். காரணம், வெல்லம் கலந்த பாயசமாக வந்தது அந்த உணவு. உடனே அந்த இளைஞன் சொன்னா, குருவே பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு இளைஞன் சொன்னா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக துறவியும் வாந்தி எடுத்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து அவர் சொன்ன மாதிரியே துர்நாற்றத்தோடு உணவு வந்தது. அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது அவர் எடுத்த வாந்தி. இதை பார்த்த இளைஞன், குருவே, உங்களோட மனசில் இருந்த அகங்காரமே இப்படி வெளியே வந்திருக்கிறது. வேடனை பசி தீர்க்க வந்த சக மனிதனாக நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் இழிவான மனிதனாக பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய குறை அப்படின்னு அந்த இளைஞன் குருவை பார்த்து சொன்னான். குரு அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். அந்த நிமிடத்திலிருந்து எல்லாரையுமே சக மனிதர்களாக பார்க்க துவங்கினார் அந்த குரு. குருவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தான் அந்த இளைஞன். யார் மனதிலும் அகங்காரத்திற்கு இடம் இருக்கவே கூடாது. அகங்காரத்திற்கு இடம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகிவிடும். அகங்காரத்தை முதலில் நம் மனதிலிருந்து ஒழித்து எறிந்துவிட்டால் வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? கீழே குனிந்து உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறது, அந்த பாதையில் நீ எப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூட பார்த்திருக்க மாட்டாய்.
அந்த முட்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அந்த முட்கள் உன் காலை பதம் பார்த்ததால்தான் நீ உன்னையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை பாதையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். முட்கள் குத்தினது சிறிய வலியாகத்தான் இருக்கும். ஆனால் நீ கவனித்து உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் சென்றால்தானே வெற்றியை அடைய முடியும். எனவே எப்பொழுதுமே எதை நினைத்துக்கொண்டு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய இலக்கை நீ எப்படி அடைய முடியும் என்பதை மட்டுமே உன் சிந்தனையில் நிறுத்திவிட்டு உன் பயணத்தை மேற்கொள். அப்பொழுதுதான் நீ செல்ல வேண்டிய பாதையில் நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும், நன்மை மட்டுமே நிறைந்து இருக்கும் எப்பொழுதுமே.